everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட chapter 3 ஓட third video present perfect tense. So நம்ம tenses ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம், simple present tense உம் present continuous உம், இது மூணாவது. So இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்க அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை பார்த்துங்க, அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா? So உங்களோட லேர்னிங்க்கு இது ஒரு க்ளீன் இதுவா இருக்கும் அப்படிங்கறனால சொல்றேன். இல்ல இது பார்த்து முடிச்சிட்டு அதை பாத்தீங்கன்னா கூட ஓகே. ஃபைன். So இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேயா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது present perfect tense. நம்மளோட டென்ஸ்ல third tense. இந்த டென்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த டென்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கூட கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதனால கவனமா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழப்பம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எஸ். சோ இப்போ இது என்ன present perfect tense அப்படின்னா, ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கும். ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கும். அந்த விஷயத்தோட ரிசல்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து இப்ப வரைக்கும் உண்மை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிச்ச படிப்பு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒரு 4 வருஷமோ இல்ல 3 வருஷமோ காலேஜ் போய் படிக்கிறோம், ஒரு டிகிரி வாங்குறோம். அந்த டிகிரி நம்ம படிக்கிற டைம் வந்து அந்த 4 வருஷமோ இல்ல 3 வருஷமோ காலேஜ்ல இருக்க டைம் தான். ஆனா ஒன்ஸ் அந்த டிகிரி நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் நம்ம பேருக்கு பின்னாடி அந்த டிகிரி போட்டுக்கலாம். ஏன்னா அது ட்ரூ, நம்ம படிச்சு வாங்கின பட்டம். அந்த படிச்ச டைம் எப்போ? 4 வருஷம் இல்ல 3 வருஷம் இதுக்கு முன்னாடி. ஆனா இப்பயுமே நான் வந்து அந்த டிகிரி உண்மை, அது என்னோட உரிமை அப்படிங்கிறது உண்மை. கரெக்டா? இப்ப நான் வந்து அப்புறம் நான் MBA நான் போட்டுக்கலாம்னா, நான் MBA படிச்சது எப்பயோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட படிச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை வருஷம் படிச்சிருப்பேன்? 2 வருஷம் படிச்சிருப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் அண்ட் இன்னும் இதுக்கப்புறம் 30 வருஷம் 40 வருஷம் போனா கூட அப்புறம் MBAங்கிறது என்னோட பட்டம். சோ நான் படிச்சு வாங்கின பட்டம். சோ எனக்கு அது கண்டிப்பா அது உண்மைதான். சோ செயல் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கும், அதோட எஃபெக்ட், அதோட ரிசல்ட் வந்து இப்போ பிரசன்ட்ல கூட உண்மை அப்படிங்கிறது தான் வந்து present perfect tense. இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒருத்தரை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன்னா எப்ப சொல்லுவோம்? எப்ப சொல்லுவோம்? நேத்தோ காலையிலயோ எப்பயோ ஒண்ணு, இப்போட பாஸ்ட்ல உன்னை பார்த்தேன், ஒருத்தரை பார்த்திருக்கோம், அந்த செயல் முடிஞ்சுது. அதுவே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? மீட் பண்ண போறோம், நம்ம இங்க இருக்கோம், அவங்க அங்க வராங்க அப்படிங்கும்போது கால் பேசிட்டு இருக்கோம். அப்போ ஓகே நான் பார்த்துட்டேன், நேராவா அப்படி சொல்லுவோம். சோ இப்ப என்னன்னா, பாக்குற ஒரு செயல் நடந்துருச்சு, அது இப்ப நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் அது உண்மை, அது வந்து எஃபெக்டிவா இருக்கு, ட்ரூவா இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் இந்த present perfect tense எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, எனக்கு நடந்த செயலும் அதோட ரிசல்ட்டும் தான் முக்கியம். எப்ப நடந்ததுங்கிறது எனக்கு எக்ஸாக்டா முக்கியம் கிடையாது, அந்த டைம் நான் மென்ஷன் பண்ண போறது கிடையாது. அப்படிங்கும் பொழுது நம்ம present perfect tense யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிபிக்கான டைம் மென்ஷன் பண்ண மாட்டோம். எக்ஸாக்ட் டைம் அது எப்ப நடந்துச்சுன்னு கவலை கிடையாது. பாஸ்ட்ல நடந்துருச்சு, அதோட விளைவு இப்ப வரைக்கும் இருக்கு, உண்மையாக இருக்கிறது அப்படிங்கும் பொழுது நம்ம present perfect tense யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா I lost my purse, அது ஒண்ணு. I have lost my purse ஒண்ணு. ஓகேயா? சோ இப்போ I lost my purse அப்படின்னா இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என் பர்ஸை தொலைச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல என் பர்ஸை தொலைச்சிட்டேன், அது எனக்கு திரும்பி கிடைச்சிருக்கலாம், இல்ல கிடைக்காமலும் போயிருக்கலாம், இல்ல தொலைஞ்சதாவே இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். என்னோட செயல் அங்க முடிஞ்சிருச்சு, தொலைஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. சோ அது நான் என் பர்ஸை தொலைச்சிட்டேன், நேத்து நான் என் பர்ஸை தொலைச்சிட்டேன், அது இன்னைக்கு ஒரு எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கலாம், இல்ல தொலைஞ்சது அவ்வளவுதான், அப்படி கூட இருக்கலாம். அதை நான் சொல்லல, நான் நேத்து என் பர்ஸ் தொலைச்சிட்டேன்னு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இதுவே என் பர்ஸ் தொலைஞ்சு போயிருச்சு, இல்ல நான் என் பர்ஸ் தொலைச்சு போட்டேன் இப்படி சொல்லும் பொழுது அது தொலைஞ்சதுதான், திருப்பி இன்னும் எனக்கு கிடைக்கல, நேத்து தொலைச்சது இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல, தொலைத்து விட்டேன் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் சொல்றேன். அதாவது நேத்து நடந்து முடிஞ்ச ஒரு செயல் அது இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கு, அது உண்மையாக தான் இருக்கு, எனக்கு திருப்பி பர்ஸ் கிடைக்கல அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ I lost my purse னா அது முடிஞ்சிருச்சு, I have lost my purse னா அது முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னுமே அது வந்து
தொலைஞ்சது தான், இன்னும் அதுக்கப்புறம் வேற எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒரு புரியுதா? ஒரு ஐடியா கிடைக்குதா? குழப்ப மாதிரி இருக்கும் இல்ல? குழப்பற மாதிரி இருந்தா இன்னும் ஒரு தடவை திருப்பி பாருங்க. ஓகே, ரீமைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன கீவேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ், சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா ஹேஸ், எஸ்ல முடியுது சிங்குலர். ப்ளூரல் சப்ஜெக்டாகவும் ஐயாகவும் இருந்தா ஹேவ் பிளஸ் V3. இதுவே நெகட்டிவா இருந்தா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் பிளஸ் நாட் பிளஸ் V3. ஓகே, ஸோ ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்துருச்சு, அதோட ரிசல்ட் இப்போ வரைக்கும் ட்ரூவா இருக்கு, ப்ரெசென்ட் வரைக்கும் ட்ரூவா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தா இந்த ரீசென்ட்லி, ஆல்ரெடி, ஜஸ்ட் பிஃபோர், ஜஸ்ட் நவ், ஜஸ்ட், ஃபார், சின்ஸ், நெவர் பிஃபோர், சம்டைம்ஸ், இது எல்லாமே நம்ம கீவேர்ட்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே எடுத்து பாருங்க, இதுல எதுவுமே ஸ்பெசிஃபிக்கான டைம் சொல்லாது. எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி எதுவுமே சொல்லாது. ஏன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கான டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது. எப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கான டைம் மென்ஷன் பண்ணி பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்றோமோ அப்ப நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிளியர்? ஓகே. அன்ஸ்பெசிஃபிக் டைம் பிஃபோர் நவ், எக்ஸாக்ட் டைம் நம்மளுக்கு தேவையில்லை, அன்ஸ்பெசிஃபிக் டைம், அதாவது ஸ்பெசிஃபிக்கா எந்த டைமும் மென்ஷன் பண்ணல. இப்போ இது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்னா, finished in the past and still true. நான் சொன்ன மாதிரி அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, ஆனா இப்ப வரைக்கும் அது உண்மையா இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்தெந்த சூழ்நிலைக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம அனுபவம் தான் நம்மளுக்கு சிறந்த ஆசான், அனுபவம் கத்துக் கொடுத்தது நம்ம மறக்கவே மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதே தான், இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் லாங் நம்ம கிட்ட இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, லைக் ஐ ஹவ் பீன் டு ஆஸ்திரேலியா அப்படின்னா, நம்ம எப்பயோ ஒரு டைம் ஆஸ்திரேலியா போயிருப்போம். அந்த ஆஸ்திரேலியா போயிட்டு வந்த அனுபவம் இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அது உண்மைதான். லைக் மேபி கங்காரு பார்த்துருக்கலாம், மேபி சிட்னில சுத்தி இருக்கலாம், நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம். ஆஸ்திரேலியால அங்க என்னென்ன நம்மளுக்கு பண்ணணும்னு நினைச்சோமோ, என்னென்ன பிளான் பண்ணிட்டு போனோமோ அதெல்லாம் பண்ணிருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப வரைக்கும் உண்மைதான். கரெக்ட். நான் ஆஸ்திரேலியா போனது, அங்க இருந்தது, அங்க பார்த்தது, பிடிச்சது எல்லாமே இன்னும் வரைக்கும் நிஜம், என் மைண்ட்ல தான் இருக்கு. நான் போய் சொல்லல, ஆஸ்திரேலியா போனது, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தது முடிஞ்சிருச்சு, அந்த டிராவல் முடிஞ்சிருச்சு. அந்த டிராவல்ல கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு, உண்மையாவே இருக்கு, ஸ்டில் ட்ரூ. அப்படிங்கறதுனால நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி பேசும்பொழுது நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் இருக்கலாம், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் இருக்கலாம். நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன் அப்படிங்கிறது ஒண்ணு, ஆஸ்திரேலியா போனேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஆஸ்திரேலியா போயிருந்தேன் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்திரேலியா போயிருந்தது ஒண்ணு, நான் சுவிட்சர்லாந்து போனதே இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் நெவர் பீன் டு சுவிட்சர்லாந்து. ஐ ஹாவ் நெவர் பீன் டு சுவிட்சர்லாந்து. இப்போ நான் சுவிட்சர்லாந்து போனதே இல்லை, எனக்கு அங்கே போன அனுபவமே இல்லை. ஓகேயா? ஓகேயா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் இன் ரீசன்ட் பாஸ்ட். ரீசெண்டா இப்போ ஜஸ்ட் நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற விஷயங்களுக்கும் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு he has arrived just now, அவன் இப்பதான் வந்தான். he has entered just now, இப்பதான். I have just entered the house, நான் இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். ஊர்ல இருந்து கிளம்புறோம், வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு யாரோ ஃபோன் பண்றாங்கன்னா நான் இது இப்பதான் வீட்டுக்குள்ளே நுழைறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் முடிஞ்சது. மேபி என் கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது, கீழே விழுந்துருச்சு, சாரி ஐ ஹாவ் broken your glass, ஜஸ்ட் இப்பதான் உடைச்சிருக்கேன் அதனால சாரி. ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது சேஞ்ச் ஹேப்பன்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு டைம் பீரியட்ல சேஞ்ச் நடந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை வீட்டுக்குலாம் வந்திருப்பாங்க, நம்மள்ட்ட பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா இப்படி வளர்ந்துட்ட, போன தடவை பார்க்கும்போது நான் அவ்வளோ குட்டி பையனா இருந்தேன், இப்போ இவ்வளோ வளர்ந்துட்ட, சடசடன் வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ அவங்க வந்த வரைக்கும் அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் பீரியட்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? நீங்க வளர்ந்துருக்கீங்க. வளர்னா ஒரே நாள்ல நம்ம வளர மாட்டோம். அந்த டைம் அவங்க பார்த்துட்டு போன அன்னையில இருந்து இன்னைக்கு வந்திருக்க, இன்னைக்கு அவங்க உட்காந்துருக்காங்களா இந்த டைம் வரைக்கும், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீங்க வளர்ந்துட்டே இருக்கீங்க. அப்ப இருந்து வளர்ந்துருக்கீங்க.
சடனா 2 வயசு குழந்தை 20 வயசுக்கு பையனா நாளைக்கு மாற மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த டைம் பீரியட்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கும்பொழுதும் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூ ஹாவ் grown since that last time I saw you. ஸோ நான் போன தடவை பார்த்ததை விட இப்போ நல்லா வளர்ந்துட்டேன். Her English has improved after she joined our class. ஸோ நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட இங்கிலீஷ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அந்த சேஞ்ச் ஓவர் பீரியட் நடந்தது. அதே போல அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்னா சாதனைங்கும் பொழுது தனி மனித சாதனையா இருக்கலாம், இல்ல ஒரு நம்மளோட மொத்த மனித இன சாதனையா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நிலாக்கு ராக்கெட் அனுப்புறது, மார்ஸுக்கு அனுப்புறது, இல்ல ஒரு புது டிசீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சாதனைகள் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சாதனைகள் சொல்லும்போது அது எப்பயுமே ட்ரூ தான். சாதனை நம்ம எப்ப பண்ணினாலும், ஒரு புதுவை கண்டுபிடிப்பு எப்ப கண்டுபிடிச்சாலும் அது இப்ப வரைக்கும் எஃபெக்டிவா ட்ரூ. டாக்டர்ஸ் ஹாவ் கியூர்ட் மெனி டிசீசஸ். ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நிறைய சாதனைகள், நிறைய டிசீசஸ் நம்ம டாக்டர்ஸ் வந்து கியூர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியா ஹேஸ் சென்ட் அ ராக்கெட் டு த மூன். இந்தியா வந்து ராக்கெட் வந்து மூணுக்கு அனுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க பண்ற எல்லா விஷயமே சாதனை தான். அவர் டாட்டர் ஹேஸ் லேர்ன் டு ரீட் புக்ஸ். மேபி குட்டி குழந்தை படிக்க கத்துக்குச்சுன்னா புக்ஸ் எல்லாம் படிக்க கத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாதனைகள் எல்லாமே தனி மனித சாதனை ஆகட்டும், இல்ல மனித இனத்துக்கான சாதனை ஆகட்டும், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டோட சாதனை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சாதனைகள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். நீங்க பண்ற குட்டி குட்டி சாதனைகள் கூட. ஓகே, ஸோ நீங்க பண்றது குட்டி சாதனைன்னு உங்களுக்கு தோணலாம், வேற யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல அது ரொம்ப பெரிய சாதனையா இருக்கும். ஸோ அதனால நீங்க பண்றது சாதனைன்னு நீங்க நம்புங்க, நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அண்ட் நாட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். அதாவது ஒரு செயல் முடிஞ்சிடணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனா இன்னும் அது முடியல. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும்? நம்ம எந்த செயல் இப்ப முடியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது முடியவே முடியாது. அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க திட்டி இப்ப முடிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம், அது கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான சீன் பார்த்துட்டு இருக்கோம், முக்கியமான மூவி பார்த்துட்டு இருக்கோம், அந்த டைம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இப்ப முடிஞ்சிடும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம், ஆனா அது முடியவே முடியாது. மழை பெஞ்சிட்டு இருக்கும், நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் மழை பெய்யும். சரி மழை நின்றும், நம்ம கிளம்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கோம், மழை நிக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது முடியணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட், பட் அது என்ன கம்ப்ளீட் ஆகல, அது என்ன முடியல. மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெஞ்சு முடிச்சிட்டோம், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல நம்ம சொல்லும்போது the rain has not stopped yet. மழை இன்னும் நிக்கல, மழை இன்னும் விடலை. ராம் ஹாஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க். அவன் முடிச்சிருப்பான்னு நினைச்சா நான் ஹோம்ஒர்க் முடிக்கல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மேபி அவன் எழுதிட்டே இருக்கான்னா நாட் எட் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? ஸோ முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற, லைக் முடியணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு செயல் அது இன்னும் முடியவே இல்லை அப்படிங்கும்பொழுதும் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அடுத்து பாஸ்ட் ரிப்பிட்டிவ் ஆக்ஷன்ஸ். அதாவது பாஸ்ட்ல அது வந்து ஒரு 2-3 தடவை நடக்கும், ஒரே ஒரு தடவை கிடையாது, 2-3 தடவை அது நடந்திருக்கும். ஸோ அது வந்து மறுபடியும் அப்பயோட நின்றுச்சுன்னு கிடையாது, மேபி இதுக்கப்புறமும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நடக்காம போகலாம். ஆனால் பாஸ்ட்ல 4-5 தடவை அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இது ஆக்சுவலி நடக்கக்கூடாது, பட் இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லும் பொழுது இதை விட பெட்டரான நம்மளால ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடிஞ்ச ஆப்ஷன் எனக்கு தோணல. எக்ஸாம்பிள் இந்த நேரத்துக்கு the terrorists have attacked the city 5 times. ஸோ டெரரிஸ்ட் வந்து ஏற்கனவே 5 தடவை ஒரு சிட்டியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது நமக்கு. the terrorists have attacked the city 5 times. ஸோ நம்ம ஏற்கனவே 5 தடவை அந்த சிட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது அது முடிஞ்சிருச்சா முடியலாம் நம்மளுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் முடியலாம், இல்லை அது கண்டினியூ ஆகலாம், இன்னொரு நாள் ஏதோ அவங்க பண்ணலாம், எந்த வேணா ஆப்ஷன். பேசிக்கா பாஸ்ட்ல இது நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். மேபி நம்ம வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு ஓநாய் நிறைய டைம் பார்த்துருக்கோம்னா ஐ ஹவ் ஸ்பாட்டட் த உல்ஃப் மெனி டைம்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஸோ நான் ஃபாரஸ்ட்ல நிறைய தடவை ஓநாய் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு மாதிரி நான் போனேன்னா பார்க்க வாய்ப்பு இருக்கு, இல்லை பார்க்காமலாம் போகலாம், பட் இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பாஸ்ட்ல அது ரிப்பீட்டேட்டிவா இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம அடுத்து சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் என்ன இருக்கு, அண்ட் எப்பயுமே நம்ம வந்து இந்த டென்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன். ஓகே, ஸோ இப்போ
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா டென்ஸ்க்கும் அதே தான். நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருச்சு நல்லானா அதுல இருந்து ஈஸியா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுல இருந்து ஈஸியா நம்ம WH கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ இப்போ சென்டென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டு டைப்பா லைக் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமா வரும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற வேர்போட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா V3. ஸோ V1ஓ V2ஓ யூஸ் பண்ண மாட்டோம், V3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏன் வந்து V3 தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட் வரும்போது தெளிவா சொல்வேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பட் இப்போ எனக்கு டென்ஸ் பார்த்துட்டு இருக்கனால இது நம்மளுக்கு ஃபார்முலா ஹாவ் கூட எப்பயுமே ஹாஸோ ஹாவோ இருக்கும் பொழுது V3 தான் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ V3 அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு வேர்பு வந்து V1 வந்து நம்ம V3 மாற்றணும். இதுல நம்மளுக்கு ரெண்டு டைப் வேர்ப்ஸ் கிடைக்கும். அதாவது ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ரெண்டு இருக்கு. ரெகுலர் வேர்ப்ஸ்ங்கிறது என்னன்னா நார்மலா நீங்க ஒரு V1 வந்து V2ஆவோ V3ஆவோ மாற்றும் பொழுது டிஓ இல்ல இடிஓ சேர்ந்து அந்த வேர்ட் அப்படியே வரும். எக்ஸாம்பிளுக்கு யூஸ் அப்படின்னா யூஸ்டுன்னு வரும், பேக் அப்படின்னா பேக்டுன்னு வரும், கிரை அப்படிங்கும்பொழுது கிரைடுன்னு வரும். ஸோ பேசிக்கா அந்த வார்த்தை அப்படியே தான் இருக்கும். கடைசியா அந்த எழுத்துக்கள் மட்டும் மாறி V2 V3 ஒன்னாவே வரும், அந்த மாதிரி மாறி வரும். ஆனா இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த வார்த்தையே மொத்தமா மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு சி அப்படின்னா சி V1, saw V2, seen V3, eat ate eaten, buy bought bought, know knew known. ஸோ இந்த மாதிரி அந்த வேர்போட வார்த்தைகளே மாறிடும் V2க்கும் V3க்கும். மோஸ்ட்லி V2 and V3 வேறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எதுவாக இருந்தாலும் V3 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு இப்போ என்ன வேர்ப் எடுக்கலாம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு ரெகுலர் வேர்ப் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு இர்ரெகுலர் வேர்ப் எடுக்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு ரெகுலர் வேர்ப் எடுக்கலாம். ஓகே, பாசிட்டிவ்க்கு வந்து லீவ் எடுத்துக்கலாங்களா? ஸோ லீவ் அப்படிங்கும் பொழுது இதோட V3 என்ன? லெஃப்ட். ஓகே. ஸோ இப்போ லீவ் லெஃப்ட், சப்ஜெக்ட் வந்து ஷீ வச்சுக்கலாங்களா? அப்போ ஷீ, ஷீங்கிறப்போ சிங்குலர், நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப் தான் வரணும். அப்போ ஷீ ஹாஸ் லெஃப்ட். ஓகே, ஷீ ஹாஸ் லெஃப்ட். இதுவே ப்ளூரலா இருந்தா எக்ஸாம்பிளுக்கு தே அப்படின்னா தே ஹாவ் லெஃப்ட். ஓகே, இப்போ இதுல இந்த ஹாஸ் வந்து நம்மளோட ஹெல்பிங் வேர்ப், லெஃப்ட் வந்து மெயின் வேர்ப். ஸோ இப்போ எப்படி மாறும்? சேம் எல்லா டென்ஸ்க்கு போன தடவை பார்த்த மாதிரியே தான். இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து முன்னாடி வரும், சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வரும். இதுதான் நம்மளோட எஸ் ஆர் நோ கொஸ்டின். அப்போ ஹாஸ் ஷீ லெஃப்ட், இது கொஸ்டின்ங்கிறதுனால கொஸ்டின் மார்க். ஓகே, அவர் கிளம்பிட்டாள், ஷீ ஹாஸ் லெஃப்ட். அவர் கிளம்பிட்டாளா, ஹாஸ் ஷீ லெஃப்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை நான் WH கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நான் என்னவா மாத்தலாம் அப்படின்னா சேம் இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எஸ்ஆர்னோ கொஸ்டின் என்ன? ஹாஸ் ஷீ லெஃப்ட். ஸோ ஹாஸ் வந்து நம்ம கேபிட்டல் வேண்டாம், ஸ்மால். ஏன்னா இங்க முன்னாடி ஒரு WH கொஸ்டின் வரும் இல்லையா, வேர்ட் வருது. வை ஹாஸ் ஷீ லெஃப்ட், அவள் ஏன் கிளம்பி விட்டாள். ஓகே, ஏன் கிளம்பி விட்டாள். இப்போ when அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு when has she left ன்னு வராது, when did she leave ன்னு வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஏன்னா when அப்படிங்கிற क्वेश्चनக்கு நம்ம ஆன்சரா வர போறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம். சோ ஸ்பெசிஃபிக்கான டைம் யூஸ் பண்ணும்போது அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். சோ ஸ்பெசிஃபிக் டைம் கிடையாது, அன்ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படிங்கறத நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சோ அதனால when அப்படின்னு நம்ம क्वेश्चन கேட்க மாட்டோம் நம்மளோட பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற verb வந்து மேபி cry எடுத்துக்கலாம். ஓகே, இங்க சப்ஜெக்ட் they, தேங்கும்போது நம்ம ப்ளூரல், சோ எஸ்ல முடியக்கூடாது. they have not cried. cry, cried, cried. Okay, so they have not cried, they haven't cried. அவங்க அழுகவில்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுல இருந்து எஸ் ஆர் நோ क्वेश्चन.
have plus not. Okay. Have not. Haven't. Subject என்ன they. Haven't they cried? அவங்க அழுகலையா? அவங்க அழுகலையா? ஷாக்கா கூட கேட்போம் இல்லைங்களா? இல்லைன்னா அவங்க அழுகலையா அப்படின்னு கூட கேட்போம். கரெக்ட். ரைட்? ஓகே. இதுவே நம்ம WH கொஸ்டினா கேட்கணும் பொழுது why yes or no கொஸ்டின் என்ன? Haven't they cried? ஏன் அவங்க அழுகல? ஓகே. புரியுதுங்களா? சோ இது ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சிங்குலரா இருந்தா has யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலா இருந்தா have யூஸ் பண்ணுவோம், verb வந்து v3 தான் யூஸ் பண்ணுவோம். சோ subject plus has or have plus v3 வந்து sentence, இல்ல subject plus has or have not plus v3ங்கிறது sentence. அது அப்படியே அந்த helping verb முன்னாடி வச்சுட்டு subject பின்னாடி அம்சோம்னா has or have plus subject plus v3, இல்ல has or have not plus subject plus v3. இது வந்து yes or no questions. இந்த yes or no questionக்கு முன்னாடி நமக்கு தேவையான WH word ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை வச்சோம்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்துடும். எப்போங்கிற கேள்வி மட்டும் நான் கேட்க முடியாது, ஏன்னா எக்ஸாக்ட் டைம் சொல்லிடுச்சுன்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பார்த்தோம்னா ஸ்பெல்லிங் சேஞ்சஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேசிக்கா தெரிஞ்சுக்கும் பொழுது இதையும் கொஞ்சம் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். நிறைய மோஸ்ட் ஆஃப் த இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு ரெகுலர் வேர்புக்கு ஸ்பெல்லிங் சேஞ்சஸ். இரெகுலர் வேர்ப்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது, லைக் இந்த மாதிரி எதுவும் பிரிச்சு பார்க்க முடியாது, நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம வெக்காபுலரி ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கே, அது ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ V1 மோஸ்ட் ஆஃப் த V1 கூட நம்ம ED சேர்த்திட்டோம்னா V2ஓ V3ஓ வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த V1 அப்படின்னா ரெகுலர் V1s. எக்ஸாம்பிளுக்கு கிளீன், ஒர்க், வாஷ், இது எல்லாமே கிளீன்டு, ஒர்க்டு, வாஷ்ட் இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதுவே எந்தெந்த V1ல ஈல முடியுதோ, எண்டிங் இன் இ, ரெகுலர் வேர்ப்ஸ் எண்டிங் இன் இ அப்படிங்கும் பொழுது நம்ம டி மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே இடிக்கு இங்க இ இருக்கிறதுனால டி மட்டும் சேர்த்திக்கலாம். பேக் அப்படின்னா பேக்டு, டி மட்டும் சேர்த்திருக்கோம். டான்ஸ் அப்படின்னா டான்ஸ்ட், அக்ரி அப்படின்னா அக்ரி. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் வரும். அடுத்து எந்தெந்த வேர்ப்ல ஒய்ல முடியுதோ அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇடி சேர்த்துவோம். கிரை அப்படிங்கும் பொழுது இங்கதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, CRIED கிரைட். வரி அப்படிங்கும் பொழுது WORRY, ஸோ WORRIED worried அந்த மாதிரி. அதே போல CVCல முடியுது, கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்ல ஒரு வேர்ப் முடியுது அப்படின்னா நம்ம ING பார்த்த அதே மாதிரி தான் லாஸ்ட் லெட்டர், அதாவது லாஸ்ட் கான்சனன்ட் டபுள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ED ஆட் பண்ணிக்கலாம். அங்க ING ஆட் பண்ணிருக்கோம், இங்க ED ஆட் பண்ணலாம். பிளான் அப்படின்னா PLAN, CVC. இப்போ PLAN கடைசி லெட்டர் N, அப்போ இன்னொரு டபுள், அப்புறம் ED. இப்போ PLAN இந்த N மட்டும் டபுள் ஆகி ED ஆட் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ், கொஸ்டின் ஃபார்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெல்லிங். ஸோ இதுல நம்ம கான்ட்ராக்ஷன்ஸ் ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சுருக்கம். ஸோ நம்ம இந்த ஹேவ், ஹேஸ வந்து நம்ம ஒரு வேர்டா யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எப்படி சுருக்கமா சொல்றோம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி சுருக்கலாம்னா அப்போஸ்ட்ரோஃபி VE அப்படின்னு சுருக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இவ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹேவ் அப்படின்னா ஐ அப்போஸ்ட்ரோஃபி VEன்னு சொல்லலாம். இது வந்து ஐவ். இப்போ தே அப்போஸ்ட்ரோஃபி VE தேவ். யூ அப்போஸ்ட்ரோஃபி VE யூவ். ஓகே? அதே மாதிரி ஹேஸ் எப்படி நம்ம சுருக்கலாம்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ன்னு சுருக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா இஸ். இப்போ he அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அப்படின்னா his. she அப்போஸ்ட்ரோஃபி எஸ்னா she's. it அப்போஸ்ட்ரோஃபி எஸ்னா its. ஓகேங்களா? ஸோ இவ் இஸ் இந்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பேசும்பொழுது நம்ம அப்படி சுருக்கமா பேசுறோம்னா கிளியரா அதை அடுத்தவங்களுக்கு கேட்குற மாதிரி அந்த இவ்வோ இஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். எழுதும் பொழுது சுருக்கங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதே போல கொஸ்டின் கேட்கும் பொழுது யாராவது ஹேவ் யூ டன் திஸ் அப்படின்னா எஸ் ஐ ஹேவ் ஷார்ட்டா சொன்னா போதும், நம்மளோட மெயின் வேர்ப் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் நம்ம ஃபுல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணும்போது தான் ஷார்ட்டா ஆன்சர் பண்ணும்போது சுருக்கங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சொல்ற ஆன்சரே ஷார்ட், அதையும் சுருக்கி சொல்லக்கூடாது. ஃபுல் சென்டென்ஸ் பேசும்பொழுது எழுதும்பொழுது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாசிட்டிவ்க்கு. இதுவே வந்து நம்ம நெகட்டிவ்ங்கும் பொழுது நாட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப என்ன சொல்லுவோம்? have plus not வந்து have n apostrophe t, haven't. has plus not has n apostrophe t. அப்போ இந்த apostrophe வந்து o காக யூஸ் பண்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா haven't, int,
haven't, has not அப்படிங்கிறது hasn't, haven't, hasn't. ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ he is இல்ல she is அப்படின்னு apostrophe s போட்டு வரும்போது இந்த மூணா கூட பிரிக்கலாம். he isங்கிறதையும் நம்ம he apostrophe s எழுதலாம். he wasங்கிறதையும் நம்ம he apostrophe s எழுதலாம். he hasங்கிறதையும் நம்ம வந்து he apostrophe s எழுதலாம். அப்போ இது எதுக்காக எழுதுறோம் அப்படிங்கறது, லைக் ஈஸா வாஸா ஹாஸா எதுக்காக apostrophe s யூஸ் பண்ணிருக்கோங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை தொடர்ந்து வரும் அந்த verb வந்து V3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்க்கு அப்புறம் V3 யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபைன். இப்போ இந்த டென்ஸ்ல நம்ம தெளிவா நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டென்ஸ்ல நம்ம மேஜரா மிஸ்டேக்ஸ் சிலது பண்ணுவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்பிங் வேர்போட டென்ஸ். ஹெல்பிங் வேர்புங்கிறது நம்ம ஹேஸோ ஹேவோ தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேட் சம்டைம்ஸ் சொல்லிடுவோம். ஹேட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹேட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்றது. அது வரும்பொழுது பார்க்கலாம். ஸோ ஹேஸ் இல்ல ஹேவ், சிங்குலர் சப்ஜெக்ட்னா ஹேஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ஹேவ், அதுதான் யூஸ் பண்ணணும். அதே போல மெயின் வேர்போட ஃபார்ம், அதாவது நம்மளோட மெயின் வேர்போட ஃபார்ம் என்னவா இருக்கணும், V3 தான் இருக்கணும். அதை V1 ஆகவோ இல்ல V2 ஆகவோ யூஸ் பண்ண கூடாது. ஆப்வியஸா நம்ம V3 தான் யூஸ் பண்ணணும். questions கேட்கும் பொழுது நம்ம when அப்படிங்கிற question கேட்க முடியாது. ஏன்னா அது எக்ஸாக்ட் டைம் சொல்லும். அப்ப அது past tense மாறிடும். சிம்பிள் பாஸ்ட், present perfect இருக்காது. அதனால when வச்சு எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. அதே போல did யூஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் when did you come அப்படின்னா நீ எப்ப வந்த, எங்க did யூஸ் பண்ணிருக்கோம், எப்ப வந்தன்னு கேட்கிறோம், எக்ஸாக்ட் டைம் கேட்கிறோம். அதே போல did யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் சீன் த மூவி எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா ஸ்பெசிபிக் டைம் கொடுக்குறோம் பொழுது அந்த செயல் அந்த டைம்லேயே முடிஞ்சு போச்சு. ஸோ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஐ saw the மூவி, நான் அந்த மூவியை பார்த்தேன். ஐ ஹாவ் சீன் த மூவி, நான் அந்த மூவியை பார்த்துட்டேன். இல்ல ஐ saw the மூவி எஸ்டர்டே, அது ஓகே. ஐ ஹாவ் சீன் த மூவி, நான் அந்த மூவி பார்த்துட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து ப்ரொனன்சியேஷன். நான் சொன்ன மாதிரி இவ் இஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு அது கேட்கணும். கேட்கலன்னா நம்மளோட கிராமர் தப்புன்னு நினைச்சுப்பாங்க. ஸோ கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும்பொழுது அதுலயும் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இவ் இஸ்ன்னு பேசக்கூடாது. ஐ ஹாவ், நோ ஷீ ஹாஸ் நாட். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா கான்ட்ராக்ட் பண்ணாம ஃபுல்லா பேசுங்க. ஹேஸோ ஹேவோ இல்லை ஹேவ் நாட்டோ ஹேஸ் நாட்டோன்னு ஃபுல்லா பேசணும். ஸோ இதோட நம்மளோட ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. புரிஞ்சது புரியலங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. நிறைய சூழ்நிலைகள் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க மட்டும் யூஸ் பண்ணிக்காம நீங்களும் பயனடைங்க. இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் முன்னேறணும். நாமும் வளருவோம், நம்மை சுற்றி உள்ளவர்களும் வளரட்டும். அதை வச்சுதான் ஒரு நாட்டோட ஒரு இனத்தோட வளர்ச்சி அமையும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.